நினைத்த காரியங்கள் அனைத்தும் நல்ல முறையில் நடைபெற சில எளிய பரிகாரம் செய்யலாம் என்று ஞான நூல்கள் சொல்லப்படுகிறது. உங்கள் வருமானம் இரட்டிப்பாக்க வேண்டுமென்றால் இந்த சிறிய பரிகாரத்தை நீங்கள் செய்து பார்த்தீர்கள் என்றால் கண்டிப்பாக மாற்றம் நடக்கும். இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்குற உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வாங்க வீடியோக்குள் போகலாம். மனித பிறப்பில் சிலருக்கு பிரச்சனைகளும் துன்பங்களும் பிரிக்க முடியாதவையாக அமைந்து விடுகின்றன. துன்பங்கள் இல்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதுதான் எல்லோரும் விரும்புவர். ஆனால் இன்றைய நவநாகரிக உலகத்தில் பணம் என்பது எல்லோருக்கும் முக்கிய தேவையாக இருக்கிறது. இந்த பணத்தை சம்பாதிக்க இன்று பலரும் பல வகையில் போராடி கொண்டுதான் இருக்கின்றோம். துன்பங்களை எளிய பரிகாரங்கள் செய்வதன் மூலம் ஓரளவு சரி செய்யலாம் என்கிறது இந்து சாஸ்திரம். நினைத்த காரியங்கள் அனைத்தும் நல்ல முறையில் நடைபெற சில எளிய பரிகாரம் செய்யலாம் என்றும் ஞான நூல்களில் சொல்லப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் வருமானத்தை, அதாவது பணத்தை இரட்டிப்பாக அதிகரிக்க செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரத்தை பற்றி இந்த பதிவில் நாம் பார்ப்போம். இந்த பரிகாரத்துக்கு தேவையானது எளிதில் கிடைக்கக்கூடிய செம்பருத்தி பூ, அதுவும் ஒற்றை இதழ் செம்பருத்தி தான் இந்த பரிகாரத்திற்கு பயன்படுத்த வேண்டும். அடுத்து ஒரு காப்பர் செம்பு. இவை இரண்டையும் தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். செம்பருத்தி பூவானது மொட்டாகத்தான் இருக்க வேண்டும். நாளை முதல் இந்த பரிகாரத்தை தொடங்கப் போகிறீர்கள் என்றால் இன்று மாலையே செம்பருத்தி பூவை மொட்டாக பறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இரவு உணவு முடித்த பின்னர் இந்த காப்பர் செம்பில் சுத்தமான தண்ணீரை பிடித்து பூஜை அறையில் வைத்துவிட வேண்டும். அதில் நீங்கள் பறித்து வைத்திருக்கும் செம்பருத்தி மொட்டை போட்டு சிறிது தட்டை போட்டு அந்த தண்ணீரை மூடி அப்படியே வைத்துவிட வேண்டும். அடுத்த நாள் காலையில் எழுந்து குளித்து முடித்த பிறகு பூஜை அறையில் தீபம் ஏற்றிவிட்டு உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். அத்துடன் மகாலட்சுமி தாயாரையும் மனதில் நினைத்து கொண்டு இந்த தண்ணீரில் உள்ள செம்பருத்தி பூவை எடுத்து தண்ணீர் இல்லாமல் உதறிய பிறகு இஷ்ட தெய்வ படம் இருந்தால் அந்த படத்திற்கு வையுங்கள். அது இல்லை என்றால் மகாலட்சுமி தாயாரின் படத்திற்கு இந்த பூவை வைத்து விடலாம். இதன் பிறகு பூ போட்டு வைத்த தண்ணீரை குடிக்க வேண்டும். இதை நீங்கள் காலை உணவு அருந்தாமல் வெறும் வயிற்றில்தான் செய்ய வேண்டும். இந்த தண்ணீரை குடித்த பிறகுதான் எதுவாக இருந்தாலும் சாப்பிட வேண்டும். இப்படியாக தொடர்ந்து 48 நாட்கள் இந்த பரிகாரத்தை செய்து வரும்போது உங்களுடைய வருமானம் இரட்டிப்பாக வாய்ப்பு நிச்சயம் என்று சொல்லப்படுகிறது. அது நீங்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்வதாக இருந்தாலும் சரி, சொந்தமாக தொழில் புரிவராக இருந்தாலும் சரி, எந்த வகையில் உங்களுக்கு வருமானம் வருகிறதோ அது நிச்சயம் இரட்டிப்பாகும். பெண்கள் இந்த பரிகாரத்தை செய்யும் போது அவர்களுக்கான மாதவிலக்கு நாட்கள் தவிர்த்து மற்ற நாட்களில் அப்படியே தொடர்ந்து செய்து இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்யும் போது இதற்கான மாற்றத்தை நீங்கள் உணர முடியும். இதில் நம்பிக்கை உள்ளவர்கள் நம்பிக்கையுடன் செய்து பலன் பெறலாம். அடுத்த பரிகாரமாக நெல்லிக்காய் மரத்திற்கு தண்ணீர் ஊற்றி அதற்கு பிறகு நெல்லிக்காய் மரத்தை கைகூப்பி வணங்கி வழிபாடு செய்ய வேண்டும். அப்படி செய்தால் மகிழ்ச்சியும் செழிப்பும் அதிகரிக்கும். வீட்டில் எப்போதும் செல்வ செழிப்பு இருக்க லட்சுமியை வணங்க வேண்டும். மாலை நேரத்தில் அன்னை லட்சுமி தேவியின் முன்பு நெய் தீபம் ஏற்றி பிரார்த்தனை செய்து வந்தால் வீட்டில் செல்வம் செழிக்கும். ஞாயிற்றுக்கிழமைகளில் தேங்காய் பர்ஃபி செய்து லட்சுமி தேவிக்கு நெய்வேத்தியம் செய்து படைத்து அதனை மற்றவர்களுக்கு பிரசாதமாக கொடுத்து வழிபட்டால் கடன் சிக்கல் விலகும் என கூறப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமைகளில் விவசாயி அல்லது மண்பாண்டம் செய்பவர்களுக்கு வெள்ளை நிற சட்டையை தானமாக கொடுத்தால் தொழிலில் வளர்ச்சி ஏற்பட பணவரவு அதிகரிக்கும் எனவும் கூறப்படுகிறது. வாழ்க்கையில் செழிப்பாக இருப்பதற்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் மஞ்சள் மற்றும் 2 ஏலக்காய் உங்களோடு வைத்துக்கொண்டு மறுநாள் அதனை கோயிலில் காணிக்கையாக செலுத்தி வழிபட்டால் சிக்கல்கள் தீரும் என கூறப்படுகிறது. கண் திருஷ்டி படாமல் இருக்க ஞாயிற்றுக்கிழமை மண் விளக்கை எடுத்து கற்பூரம் மற்றும் 6 கிராம்பு சேர்த்திருந்தால் கண் திருஷ்டி விளக்கும் எனவும் கூறப்படுகிறது. பெயர் சொல்லாதது என்று கூட சில பேர் இந்த வசம்பை சொல்வார்கள். இந்த வசம்பை நீங்கள் பணம் வைத்திருக்கும் பர்சில் வைத்தால் பணவரவு அதிகரிக்கும். செலவுகள் ஏற்பட்டால் திரும்பவும் உங்களுக்கு பணம் கிடைப்பதற்கு உதவியாக இருக்கும். பூஜை அறையில் வசம்பை வைத்தால் வீட்டில் உள்ள தீய சக்திகள் விலகும். காலையில் குளித்தவுடன் சிறிது பசு நெய்யில் தீபம் ஏற்றி வசம்பை சிறிது நேரம் காட்டவும். பின் உங்களின் மோதிர விரலில் தீபத்தில் காட்டிய வசம்பின் பகுதியை தொட்டால் கையில் கருப்பு நிற மை ஒட்டும். பின் அதை உங்களின் உச்சந்தலை மற்றும் நெற்றியில் வைத்தால் நீங்கள் எந்த சுபகாரியங்கள் செய்தாலும் அதில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும். தொழில் தொடங்குவதற்கு முன்னர் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்தால் நல்ல பலன் கிடைக்கும். இந்த பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து செய்து வந்தால் நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும். இல்லத்தில் மகிழ்ச்சியும் உண்டாகும். வசம்பை தீபத்தில் சுட்டு சாம்பலாக்கி கொள்ளவும். பின் அந்த சாம்பலை ஒரு வெள்ளை நிற துணியில் போட்டு கொள்ளவும்.
அதனுடன் பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு, கல்லுப்பு இவற்றை சேர்த்து மகாலட்சுமி மற்றும் சுக்கிர பகவானை மனதில் வேண்டிக் கொண்டு பச்சை நிற நூலால் கட்டிக்கொள்ளவும். இதை நீங்கள் எந்த இடத்தில் வைத்தீர்கள் என்றாலும் அதன் பலன் பல மடங்கு கிடைக்கும். உதாரணத்திற்கு இதை பணம் இருக்கும் இடத்தில் வைத்தால் பணம் பெருகும். புத்தகம் இருக்கும் இடத்தில் வைத்தால் குழந்தைகள் நன்கு படிக்க ஆரம்பித்து விடுவார்கள். வருடத்திற்கு ஒரு முறை இந்த வசம்பு மூட்டையை மாற்றிக்கொள்ளுங்கள். பணத்தை மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு முன்பு வசம்பை கையில் தொட்டுவிட்டு வசம்பை தொட்ட கையில் கொடுக்க வேண்டும். கொடுக்கும்போது நான் இப்போது கொடுக்கும் பணம் வேறு விதத்தில் என்னை வந்தடைய வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்து வந்தால் நிச்சயம் நீங்களும் பணக்காரராகலாம் என்ற கருத்தோடு இந்த பதிவினை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். இந்த வீடியோ முழுமையாக கேட்டவங்க எல்லோருக்கும் என்னுடைய நன்றி. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி, வணக்கம்.